சண்டேனாலே நான்வெஜ் தான் ஸ்பெஷல். ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாதம், ரசம், சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் குழம்பு ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஆயில், சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் 2 வெங்காயம் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு பிடி கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்துட்டு அதையுமே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1½ ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அது வந்து கிளறி விட்டுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து நல்லா வந்து சாப்பாக கட் பண்ணி அதோட சேர்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அதை பேஸ்ட்டாக அரைச்சி அது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா அதோட அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸோ வதக்காமல் விட்டோம்னா ட்ரை அது வந்து அடி பிடிச்சிரும். அதனால பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். ஸோ நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 1/2 kg சிக்கன் தான் நான் எனக்கு எடுத்திருக்கேனே. ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தில்ல அந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியாக எடுத்துட்டு சிக்கனை வந்து ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட அது எல்லாமே சேர்ற மாரி நல்லா கிளறி விட்டுருந்தேன். ஸோ அது மசாலா எல்லாமே அதில் சேர்ந்தால் தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா கைவிட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தேன், கிளறி விட்டுட்டு இருந்தேன். ஸோ சிக்கன் ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயும் சோம்பையும் போட்டு சேர்த்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் ஃபுல்லாக தண்ணியும் சேர்த்து நான் கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து தண்ணி வந்து நான் சேர்த்தேன், ஒரு கிளாஸ் வாட்டர் சேர்த்தேன். ஒரு கிளாஸ் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ குக்கரில் விசில் மட்டும் தான் ஏற்றணும். அது கூடயே பார்த்தீங்கன்னா சைட் பை பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியுமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு 3 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இது எங்கள் வீட்டு ஸ்டைல் சிக்கன் குழம்பு. உங்கள் வீட்டில் எனக்கு என்ன சமையல் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.